பக்தனின் உன்னதத்தை மூடர்களுக்கு உணர்த்த பரமனே செய்த பெருந்தியாகம் யாருக்கும் காட்டாத புறமுதுகை பாண்டியன் பிரம்பிற்கு காட்டினான். விழுந்தது பிரம்பு, பொற்பிரம்பு பரமன் முதுகில் விழுந்தது. அதே வினாடியில் அண்ட சராசரத்தின் முதுகிலும் அதே பிரம்பு விழுந்தது. தூக்கிய கையை இழுத்த பாண்டியன் ஐயோ என்று அலறினான். வந்தி கிழவி ஐயோ என்று அலறினாள். சுற்றியிருந்த ஏவலாளர்கள் ஐயோ என்று அலறினார். அண்ட சராசரமும் நவக்கிரகங்களும் ஐயோ என்று அலறின. கங்கை அலறினாள், இந்திரன் அலறினான், பிரம்மன் அலறினான், விஷ்ணுவும் அலறினான். பிரபஞ்சமே அலறியது. ஏன் என்று தெரியாமல் பாண்டி நாடே அலறியது. ஏவலர்கள் அலறினார்கள், அமைச்சர்கள் அலறினார்கள், சிறையில் இருந்த வாதவூரர் அலறினார். உயிர்களெல்லாம் அலறின. பிரம்பை மீட்டெடுத்த பாண்டியன் சுற்றியிருக்கும் எல்லோரையும் திரும்பி பார்த்து யார் தன்னை அடித்ததென்று கோபத்தோடு கேட்கின்றான். சுற்றியிருந்த ஏவலாளிகள் அத்துணை பேரும் தன் முதுகை தடவிக்கொண்டு ஐயோ என்று அலறுவதை பார்த்தான். பாண்டி நாடு முழுவதும் கேட்ட அலறல் சத்தத்தை கண்டு அலண்டு போனான் பாண்டியன். என்ன நடக்கிறது இங்கே? ஏன் எல்லோரும் அலறுகிறார்கள் என்று கண்களை திறந்து முன்னால் காண யாரும் இல்லை. மறைந்தான் பரமன். அந்த வினாடி பாண்டியனுக்கு அழிந்தது அஞ்ஞானம், பிறந்தது அறிவு, வந்தது சுந்தரேச பாண்டியன்தான் என்று. மன்னவன் முன்னவன் சுந்தரேசனே சதாசிவனே என்று அறிவில் உதித்தது. அலண்டான் பாண்டியன், அரற்றினான், தன்னையே மறந்து தரையில் வீழ்ந்தான். மீண்டும் திருவிளையாடல் பகவானின் நேரலை சத்சங்கம் சித்திரை பெருவிழா ஏப்ரல் 18 முதல் இரவு 8 மணிக்கு இணையுங்கள்.